இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாயேஸ்வரி, அம்மா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் நிம்மதியா இருக்கு. அம்மா. ரேவதி, எப்படி இருக்க? கால்ல ரொம்ப அடிபட்டுடுச்சா? ஆமா அம்மா, அந்த ராமசாமி என்ன தாக்கினப்போ கால்ல கொஞ்சம் அடிபட்டுருச்சு. என்னால உங்க எல்லாருக்குமே கஷ்டம் இல்ல. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எங்களோட இல்லாம இருந்ததுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. மாப்பிள்ள சொன்னாரு, அந்த அயோக்கிய ராமசாமிய உன் உதவியோட தான் பிடிச்சாருன்னு. என் பொண்ணு என்ன காப்பாத்திருக்கான்னு நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. இல்லம்மா, இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் பாட்டி தான். அவங்க தான் முதல்ல அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் தான் நானும் பாட்டியும் அவன் கிட்ட நைஸா பேசி பாட்டி வீட்டுல போட்டு அடைச்சு வச்சோம். அதுக்கு முன்னாடி அவனோட நடந்த போராட்டத்துலதான் என் கால் அடிபட்டுச்சு, பாட்டிக்கு மண்டையில அடிபட்டுச்சு. பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்து படுக்க வச்சிருக்காங்க. அத்தை, நான் உன்னை சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுங்க மாப்பிள்ள. நீங்க யார பரம விரோதியை நினைக்கிறீங்களோ அவங்க தான் நீங்க இன்னைக்கு வெளியே வர்றதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. ஜனங்களோட ஆதரவு உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணமும் அவங்க தான். நீங்க ஜெயிக்கணுன்றதுக்காக அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க நன்றி சொன்னதான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆமாமா, பாட்டியாலதான் நீங்க இப்ப வெளியே வந்திருக்கீங்க. நீங்க அவங்கள சொந்தம் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க உரிமையோட இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. ராஜா சொன்ன மாதிரி தேங்க்ஸ் சொல்லுங்கம்மா. பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, விடுங்க.